லிங்குசாமி சார் வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு போயிட்டு இருக்கு. என்ன காரணத்தினால சார், எதுக்காக இப்படி ஒரு நியூஸ் இப்போ பரவிட்டு இருக்கு? ஈகோ பிரச்சனை. நீ என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை தூக்கி இப்படி எரியறது இல்லை இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்க போட்ட மிச்சம் அது பெரிய பூதமா கிளம்பி இன்னைக்கு வந்து அவங்களுக்கே ஒரு அச்சுறுத்தலா இருக்கு. உத்தம வில்லன் பஞ்சாயத்து இன்னும் முடியாமலே இருக்கு. அது தொடர்பாக வந்து இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு பிரஸ் மீட் வச்சு கமலை ரொம்ப இழிவுபடுத்திருக்கலாம். அவங்க எங்கேயும் பொது வெளியில அவரை வந்து அசிங்கப்படுத்தலை. மகாபாரதத்தை படமாக எடுக்க போகிறார். அவர் பல கோடிகள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த ஒரு 200-300 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த படம் தயாராக போகுது. அதற்கப்புறம் வந்து இப்போ கமல்கிட்ட தொடர்ந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. கருப்பு ஓடிடி பிஸ்னஸ் இன்னும் நடக்கலை. ஸோ அது ஒரு காரணம்தான் அந்த படம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கிறது. அவங்களுக்கு ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு கோட்டான்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கோட்டா முடிஞ்சு போச்சு. வேறொரு படத்துக்காக அங்கே போயிருக்கிறாரு. அவருக்கு அங்கே ஷூட்டிங் முடிஞ்சோடனே வெற்றிமாறனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, ஃப்ரீயாக இருந்தால் வாங்கலாம் இங்கே அப்படின்னா அப்படி போயிருக்காரு. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூவில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் சார் இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம். லிங்குசாமி சார் வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு போயிட்டு இருக்கு. என்ன காரணத்தினால சார், எதுக்காக இப்படி ஒரு நியூஸ் இப்போ பரவிட்டு இருக்கு? இல்லை, அது தொடர்பான முழு விவரமும் நான் உள்ளே போகலை. என்னப்பா சினிமாவில் வந்து கொடுக்கல் வாங்கல்ங்கிறது கட்டாயமாக இருக்கும். அதை தாண்டி எவ்வளோ பெரிய அம்பானி படம் எடுக்க வந்தால் கூட ஏதோ ஒரு வகையில் ஒரு கொடுக்கல் வாங்கல் பஞ்சாயத்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி எங்கேயோ இவங்க சிக்கியிருக்காங்க. அதில் வந்து ஈகோ பிரச்சனை. நீ என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை தூக்கி இப்படி எரியறது இல்லை இருக்குல்ல, அது பற்றிக்கும். என்னைக்காவது நம்ம நினச்சிருப்போம், அது எரிஞ்சிட்டு மறந்தே போயிருப்போம். திடீர்னு கிளம்பி வரும் அது பூதமாக. ஸோ அப்படி தான் வந்து அது இதில் லிங்குசாமி படத்தில் ஒரு டைலாக்கே வரும் சண்டைக்கோழியில். ஆமாம் சார். ராஜகிரன் சொல்லுவார், இவன் இங்கே மிச்சம் வச்சுட்டு வந்திருக்கான் போல. அந்த மாதிரி அவங்க போட்ட மிச்சம் அது பெரிய பூதமாக கிளம்பி இன்னைக்கு வந்து அவங்களுக்கே ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. பட் சினிமாவில் இதெல்லாம் ரொம்ப சகஜம், ஈஸியாக சால்வ் பண்ணுவாங்க. இப்போ வராக்கடன் ஒன்று இருக்கும். இது எந்த காலத்துலேயும் வரப்போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் சட்ட ரீதியாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு ரீதியாகவோ ஒரு அச்சுறுத்தல் நடக்கும். அப்போ என்னென்னா 1000 ரூபா வர வேண்டிய இடத்துல 50 ரூபா வரும். 50 ரூபா வந்தாலே போதுங்கிற நிலைமையில் அவங்க இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சினிமாவில் தொடர்ந்து நடக்கிறது தான். அது அவ்வளோ பெரிய இஷ்யூவாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அவங்கள கைது செய்கிற அளவுக்கெல்லாம் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. பட் கைதெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து அப்பீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க அப்பீல் பண்ணியிருக்காங்க. சார், லிங்குசாமி அவர்கள் எப்போ ஒரு ப்ரொடியூசரோ ஒரு அவதாரம் எடுக்கிறாரோ தொடர்ந்து நிறைய சிக்கலில் இருந்தார். மறுபடியும் இப்போ அவரால் ப்ரொடக்ஷனே பண்ண முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வரைக்கும் போனார். இப்போ மீண்டும் ஒரு படம் பண்ண போகிறான்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஆமாம், அவர் தொடர்ந்து அந்த முயற்சியில் இருக்காருங்க. இப்போ மகாபாரதத்தை படமாக எடுக்க போகிறாரு. அவர் பல கோடிகள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த ஒரு 200-300 கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த படம் தயாராக போகுது. அதற்கப்புறம் வந்து இப்போ கமல்கிட்ட தொடர்ந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் சார். அந்த உத்தம வில்லன் பஞ்சாயத்து இன்னும் முடியாமலே இருக்கு. அது தொடர்பாக வந்து இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு பிரஸ் மீட் வச்சு கமலை ரொம்ப இழிவுபடுத்திருக்கலாம் நினைச்சா. அப்போ அவங்களுக்கு வந்து கமல் மீது இருக்கிற மரியாதை அப்படியே தான் இருக்கு. அவங்க எங்கேயும் பொது வெளியில அவரை வந்து அசிங்கப்படுத்தலை. அப்போ கமலுக்கே தோணும்ல, என்னடா அது இத்தனை வருஷம் ஆச்சு, ஏதோ ஒரு வகையில் நம்மளும் காரணமாக இருந்திருக்கோம். அவங்களுடைய கடனுக்கும் கஷ்டத்துக்கும் நம்ம ஒரு காரணமாக இருந்திருக்கோம். அப்போ டேட்டு கொடுப்போம்னா அவர் நினச்சி வரலாம் இல்லையா? இப்போ ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை போய் அவர் வர்ற மாதிரி இருக்குது சூழ்நிலை. வந்துன்னா லிங்குசாமி டைரக்ட் பண்ண மாட்டார். இப்போ அவர் கேட்குறதே என்னென்னா, சார் எங்களுக்கு டேட்டை கொடுங்க, நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவரை வச்சு நம்ம படம் பண்ணுவோம், நான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேங்கன்னு அவர் கேட்குறாரு. அது ஃபஸ்ட் காப்பி ப்ரொடியூசராக வருவார். ஏதோ ஒரு வகையில் அவருக்கு ஒரு குறைந்த லாபம் இதில் கிடைச்சா கூட போதுங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. ஸோ அதனால் அது ஒரு பக்கம் முயற்சி போயிட்டுருக்கு. பட் மகாபாரதம் படத்தை அவர் பண்ண போகிறார். அது பெரிய செலவில் அவர் பண்ண போகிறாரு. அதற்கிடையில் இன்னொரு சின்ன படம் ஒன்றும் பண்ண போகிறாரு. ஓகே சார். இப்போ இந்த மகாபாரதம் அப்படின்னு வரும்போது பெரிய பட்ஜெட்னு வரும்போது பெரிய ஆர்டிஸ்ட் தான் சார் யோசிப்பாங்க. இப்போ மிக முக்கியமாக அஜித் சாரும் விஜய் சாரும் பெரிய அளவில் இல்லை சினிமாவில் அப்படின்னும் போது இப்போ அடுத்த கான்சன்ட்ரேஷன் லிங்குசாமி சார் யாராவது லாக் பண்ணிட்டாரா இல்லை இன்னும் ஏதாவது பேச்சுவார்த்தை? இது வந்து நிறைய பாலிவுட் ஸ்டார் வராங்க. பாலிவுட், தெலுங்கு, ஏன்னா பேன் இண்டியா படமா அதை உருவாக்க போறாங்க. அப்போ வந்து ஒன்லி தமிழ் நடிகர்கள் இல்லாமல் எல்லா மாநிலத்திலிருந்தும் பெரிய பெரிய நடிகர்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்ம வலைபேச்சில் சொல்லியிருந்தீங்க பாரதி ராஜா சாருக்கு உடம்பு என்ன சார் ஆச்சு, என்ன நிலைமையில இருக்காரு? அதான் இப்போ அவருக்கு என்னன்னா, இப்போ அவருடைய மகன் மறைவுக்கு பிறகு அவர் ரொம்ப தளர்ந்துட்டார். அதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருப்பார் அவர். அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப தளர்ந்து போய் நம்ம ஞாபக மருதியெல்லாம் அவருக்கு நிறையா வந்துடுதுன்னு சொல்கிறாங்க.
இப்போ அவரை கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆமாம், அவருடைய மனைவி இருக்காங்க, இருந்தால் கூட இப்போ பிள்ளைகள் வந்து ஒரு அப்பா பக்கத்தில் உட்காந்துருக்கிறதுங்கிறது எப்போவுமே தனி தானே. பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் கூட இருக்கும் பொழுது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ அவங்களுடைய பொண்ணு மலேசியாவில் இருக்காங்க, அவங்க இங்கே இல்லை. இவங்க மனோஜ் மறைவுக்கு பிறகு மருமகள் வருவதற்கு பெருசாக வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதில் வந்து ஒரு தனிமையில் இருக்கார். அவருக்கு வந்து என்னென்னா, இப்போ இந்த வயதானவர்கள்ட்ட பணம் இருக்கும் பொழுது அதை அவங்களால பாதுகாப்பாக வச்சுக்க முடியாது. இன்னொன்று, யாராவது கை கால் அமுக்கி விட்டாலே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இதற்காக பயந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பணத்தை அவங்கள்ட்ட கொடுக்க மாட்டாங்க. அப்போ இவருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு மணி பிரச்சனை வருது. ஸோ அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபோனை போட்டு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு. அது அவரை தான் கேட்குறாரு. அவர் ஃபோன்லேருந்து மெசேஜ் போகுதுங்கிறாங்க. அது அவரு கேட்குற மாதிரி இல்லை. புரியுது சார். பட் ஒரு முறை வந்து தனுஷ்ட அப்ரோச் பண்ணது அவரே பண்ணியிருக்காரு. அவரே. ஸோ அதனால் அவங்க நேரடியாக அக்கௌண்ட்டில் போட்டாங்க. அது இல்லாமல் அவருடைய ஃபோன்லேருந்து பல பேருக்கு தகவல் மட்டும் போகுது, இந்த ஜிபே நம்பருக்கு போடுங்கன்னு. ஆனால் அது ஜிபே நம்பர் வேற ஒன்றா இருக்குது. அது யார், அல்லது அவருடைய வயோதிகத்தை பயன்படுத்தி வேற யாராவது கூட இருக்கிறவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. ஓகே சார். இப்போ நம்ம சினிமா வரிசையில் பார்த்தா கருப்பு அப்படின்ற திரைப்படம் சார் இந்த வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டியது அடுத்த வருஷம்ன்றாங்க. அதுலேயும் ரிலீஸ் டேட் மாறிட்டே இருக்கு. என்னதான் சார் பிரச்சனை அந்த படத்தினால? கருப்பு ஓடிடி பிஸ்னஸ் இன்னும் நடக்கலை. அது ஒரு காரணம் தான் அந்த படம் தள்ளி போயிட்டு இருக்கிறது. இன்னொன்று, அந்த படத்தை வந்து ஓடிடி நிறுவனங்கள் ஒதுக்குதான்னா கிடையாது. அவங்களுக்கு ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு கோட்டான்னு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த கோட்டா முடிஞ்சு போச்சு. 2025க்கான கோட்டா முடிஞ்சிச்சு. 2026க்கான கோட்டாவை அவங்க அப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. பட் முன்னாடியே பேசி வச்சுட்டு இருக்காங்க. அது இப்போ எல்லாமே ஃபைனல் ஆயிரும் தான் சொல்கிறாங்க. விரைவில் அந்த படம் வந்துடும். STR வெற்றிமாறன் படம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? இப்போ நீங்கள் கேட்குற நேரம் சென்னைக்கு வந்துட்டு இருக்காங்க எல்லாம் கிளம்பி. ஏன்னா முடிஞ்சுது, இந்த ஷெட்யூல் முடிஞ்சுது. வேற ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. ஏன்னா காலையில் அப்படி ஒரு தகவல் வந்துச்சு. அப்படி? ஆமாம், நான் இப்போ காலையில் சிம்புக்கு வயிற்றுவலியா அவர் கிளம்பி வந்துட்டாரு சென்னைக்கு. ஐயோ, வயிற்றுவலி வரக்கூடாது, தப்பாச்சே. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு ஃபோன் அடிச்சு அப்புறம் சொல்கிறாங்க, இல்லைங்க ஷெட்யூலே முடிஞ்சுது. ஷெட்யூல் ஆமாம் 24ஆம் தேதி வரைக்கும் ஷூட்டிங்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம். அவ்வளோதான், யூனிட்டே கிளம்பி சென்னைக்கு வரோம். வந்துட்டு பொங்கல் சமயத்தில் மீண்டும் 2வது ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் எந்த குழப்பமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று, நேற்று நைட்டு ஃபுல்லாக இப்போ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். நேற்று நைட்டு ஃபுல்லாக ஷூட்டிங்கில் நடித்து கொடுத்துருக்காரு. ஃபுல் நைட்டு சிம்பு. ஆமாம். ஸோ அந்த பயங்கரமான ஒத்துழைப்பு கொடுத்துருக்காருன்னு சொன்னாங்க. சார் ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு சார். STR வெற்றிமாறன் அவர்கள், விஜய் சேதுபதி அவர்கள், வேல்ராஜ் சார் எல்லாரும் ஒரு இதில் இருக்க மாதிரி. இது எப்போ சார் எடுக்கப்பட்டது? விஜய் சேதுபதி அந்த ஷூட்டிங் ப்ராசஸ்க்குள்ளே வந்துட்டாரா? இன்னும் வரல. ஆக்சுவலாக அவர் வேறொரு படத்துக்காக அங்கே போயிருக்கிறாரு. அவருக்கு அங்கே ஷூட்டிங் முடிஞ்சோடனே வெற்றிமாறனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, ஃப்ரீயாக இருந்தால் வாங்கலாம் இங்கே அப்படின்னா அப்படி போயிருக்காரு. ஷூட்டிங்கில் அவர் போய் இன்னும் ஜாயின் பண்ணல. அந்த படத்தில் நடிக்கிறாரு, பட் அவருக்கான இது இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. ஓகே சார். விஜய் சேதுபதி அவர்கள் இதுக்கு முன்னாடியே அவங்க பையனை வந்து இந்த செட்டு கூப்பிட்டு போயிருந்தார் விடுதலையில். ஒருவேளை இந்த படத்தில் அப்படி ஒரு ஸ்பேஸ் இருந்தால் விஜய் சேதுபதி பையன் இதில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? எனக்கு தெரிந்த ஒரு ஹீரோவாக அறிமுகமாயிட்டார். ஓகே. அவர் வந்து மறுபடியும் ஒரு சின்ன கேரக்டரில் நடிக்க வைக்க பெரும்பாலும் விஜய் சேதுபதி விரும்ப மாட்டார். ஸோ அந்த பையனை அதை விரும்பணும்ல. என்னப்பா, அவர் ஒரு ஹீரோவாக ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்கிறவர் திடீர்னு ஒரு படத்தில் போய் நான் ஒரு கேரக்டர் பண்ணுறேன்னு சொல்ல முடியாதுல்ல, என்னதான் வெற்றிமாறனா இருந்தால் கூட. அதனால் அவர் தனியாக தான் நடிப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஆக்சுவலாக விஜய் சேதுபதி ஆரம்பத்தில் அவருடைய ஐடியா இல்லாமல் அந்த பையனே ஒரு முயற்சி எடுத்து அனல் அரசு படத்தில் நடித்தார். அப்படி விஜய் சேதுபதி அவர்களுடைய இல்லையே, அவர் என்ன சொல்லியிருக்காரு, தம்பி இப்போ வேண்டாம்ப்பா, வெயிட் பண்ணு, நான் சொல்கிறேன்னு இருக்காரு. பட் அவர் வந்து இல்லைப்பா, நான் எனக்கு இப்போவே வேணும்னு கிளம்பி போயிட்டார். இப்போ எப்போவுமே பிள்ளைங்க சொல்கிறத கேட்காதுன்னு வச்சுக்கிங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும். ஏன்னா பிள்ளைங்க கேட்காது, அதுவும் வசதியான விட்டு பிள்ளைங்க கேட்கவே மாட்டாங்க. ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை. அவரு ரைட்டு போன்னு விட்டாரு. இப்போ அந்த படத்துல ஒரு பெரிய அளவு லாஸ் ஆகி அதை விஜய் சேதுபதி கொஞ்சம் பங்கு எடுத்துக்கிட்டாரு. என்னதான் நீங்க வந்து என் பையனை கூட்டு போய் நடிக்க வச்சாலும் லாஸ் வந்து நீங்க முழுசா எடுத்துக்க தேவையில்லை, நானும் அதுல பங்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஏதோ பண்ணியிருக்காரு. இப்போ பையனுடைய ஆர்வத்தை பார்த்துட்டு பையனுக்கு ஏற்ற ஒரு கதையை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்காராம் விஜய் சேதுபதி. ஸோ அந்த அளவுக்கு சொல்கிறாங்க. சூப்பர். நான் எதுக்காக கேட்டேன் சார், இப்போ ரீசெண்டாக ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒரு வெப் சீரிஸ் வந்து இருந்தது, அதில் இவர் நடிச்சிருந்தாரு. அது வந்து ஒரு மெயின்
மெயின் கேரக்டர்ல, ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, சரி அப்படி ஒரு முடிவு எடுத்ததுனால இதுலயும் அவர் நடிக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. எனக்கு தெரிஞ்ச படம் இந்த படத்துக்கு முன்னாடியா இருந்திருக்கும். ஓகே, இந்த ஃபீனிக்ஸ்ன்றதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம். அதுதான் சார். அண்ட் துருவ் விக்ரம் ரீசெண்டா இந்த பாலிவுட் ஸ்டார்ஸ் கூடலாம் சேர்ந்து ஒரு போட்டோ ஷூட் மாதிரி ஒரு ஏதோ ஒரு பெரிய பத்திரிகையில வர மாதிரியான ஒரு போட்டோ ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அடுத்து அவர் என்ன சார் பிளான் பண்ணியிருக்காரு? அதான் இப்போ மாரி செல்வராஜ் தான் அவருக்கான கதையை ஃபைனல் பண்ணுறாரு. ஓகே சார். அது ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னாப்பா நம்ம வந்து ஒரு வெற்றி படம் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு ரூட்டை பிடிச்சி போய் அடைந்த வெற்றியை தவற விட்டோம்னு வைங்களேன், அது எப்போவுமே சிக்கலாகும். அப்போ மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு அனுபவம் உள்ள ஒரு டேஸ்ட் உள்ள ஒரு டைரக்டராக இருந்தால் கைட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ அதனால் வந்து அவர் தான் கதை கேட்குறாரு. இப்போ ஒரு படம் பண்ணுறாரு, நம்ம வலைப்பேச்சில் கூட பேசணும், டக்குன்னு ஞாபகம் இல்லை. சரிங்க சார். ஒரு படம் கமிட் ஆகிருக்காரு. ஓ, துருவ் விக்ரம் கமிட் ஆகிட்டாரு. ஓகே சார். சார் தனுஷ் சாரோட அடுத்த பிளான்ஸ் என்ன சார்? தனுஷ் வரிசையாக படங்கள் நிறைய வச்சுருக்காருங்க. அவர் ஒவ்வொரு படமாக முடிச்சுட்டு இருக்காரு. இந்த போர் தொழில் டைரக்டர் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, அடுத்து ராஜ்குமார் பெரியசாமி, அப்படி நிறைய படங்கள் வந்து ஒரு லிஸ்ட்டில் வச்சுருக்காரு. ஸோ அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கே அவருக்கு 2027 ஆயிரும். அவ்வளோ பிஸியாக இருக்காரு அவர். ஓகே சார். சார் வடிவேல் சார் கூட ஒருத்தர் வேலை செஞ்சிருப்பார், ஒல்லியாக ஒருத்தர் இருப்பார், அந்த இதில் கூட வந்திருப்பாரு, செத்து செத்து விளையாடலாமான்னு, முத்துக்காலை. ஆமாம் சார். இப்போ அவர்கிட்ட மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, என்னன்னா இப்போ வடிவேல் சார்கிட்ட நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, ஒரு பெரிய அளவில் சம்பளம்லாம் தரலாம்னு சொல்லியிருந்தீங்க இன்டர்வியூலலாம், அது உண்மையான மறுபடியும் அந்த கேள்வி கேட்க அவர் உடனே என்ன சொல்லிட்டாரு, ஏங்க நான் ஒன்றா சொன்னேன், அவங்க ஒன்றா அதை போட்டாங்க, எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்றான். என்னன்னா திடுதுப்புன்னு இந்த ஒரு விஷயம் திடுதுப்புன்னு அவரை கேள்வி கேட்டு இந்த ஒரு இன்டர்வியூ வைரல் ஆகுது. இதுக்கு காரணம் என்ன சார்? அதுக்கு காரணமா ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, வடிவேல் சார் வந்து இப்போ டிஎம்கேக்காக நிறைய பிரச்சாரத்துக்கு போறாரு, அங்க பேசுறாரு, அவர் வந்து இப்போ வயசாகிறதுனால அவருக்கே வந்து பேசுறது என்னன்றது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, நிறைய ரோல் ஆகுது, இதனால இதை டார்கெட் பண்ற மாதிரி இந்த ஒரு இன்டர்வியூ வந்து வைரல் ஆக்குறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு சார். இதை பத்தின உங்களுடைய கருத்து? இல்லை, வடிவேலை நடுவில் வந்து வடிவேலோடு இருந்த எல்லாருமே கழுவி ஊத்துனதை நம்ம பார்த்தோம். கண்டிப்பா சார். தனித்தனியா எல்லா சேனல்லையும் உட்காந்து வடிவேல் மாதிரி ஒரு மோசமான ஆள் கிடையாது, கஞ்சன் கருமி என்னென்னவோ கதைகளை சொல்லி, கதைகள் கிடையாது, உண்மைதான் எல்லாமே, எல்லாத்தையுமே அவங்க சொன்னாங்க. ஆனாலும் எல்லாருமே வடிவேலால் அட்ரஸ் வாங்கினவங்க தான். வடிவேலோட ஒரு குழுவா அவங்க இல்லைன்னா அவங்களுடைய காமெடி கூட வெளியில எடுபட்டிருக்காது. ஏதோ ஒரு வகையில் வடிவேலுக்கு அவங்க நன்றி கடன் பட்டிருக்காங்க. பட் சினிமாவில் வேறு நன்றி கடனை வச்சு நாக்கு வழிக்க முடியும். கண்டிப்பா பொருளாதாரமும் ரொம்ப முக்கியம் தானே. பட் அந்த மாதிரிலாம் அவர் பெருசாக ஹெல்ப் பண்ணல. அவங்களுக்கு ஏதோ அந்த டைமில் வந்ததை கொடுத்துட்டாரு. பட் இன்னைக்கு அவங்க தனித்தனியாக வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ முத்துக்காலையெல்லாம் வந்து அவர் வேறு ரூட்டில் போகிறாரு. ஆக்சுவலாக வந்து ஒரு காமெடியனை நம்ம காமெடியனாக பார்ப்போம், ஆனால் அவர் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். படிக்கிறாரு, அவர் பையனெல்லாம் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வராரு. பட் அந்த மாதிரி சில பேர் ரூட்டை மாற்றி போயிடுறாங்க. பட் வடிவேலு திரும்ப வரப்போகிறதில்ல, வந்தாலும் இவங்களெல்லாம் சேர்க்க போகிறதில்ல இல்லையா. அவர் ஒரு புது கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு போயிட்டுருக்காரு. ஒருவேளை வடிவேலுடைய தொடர் தோல்விக்கு அது கூட காரணமாக இருக்கலாம். ஏன்னா என்றைக்கு இருந்தாலும் அந்த பழைய ட்ரூப்புங்கிறது அவங்களுக்கான ரசனை, அவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன், இதெல்லாம் வந்து ஒரு புது காமெடியை உருவாக்கி கொடுக்கும், நம்ம ரசிக்கலாம். பட் அந்த பழைய ட்ரூப் இல்லாதது வடிவேலுக்கே பெரிய மைனஸாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வடிவேலு அரசியல் அது இதுன்னு இறங்கி, எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலில் எங்கேயாவது எம்எல்ஏ சீட் வாங்கி நின்றுவாருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவர் ரொம்ப ஓப்பனாகவே கேட்குறாரு, எனக்கும் கட்சியில் ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்குறாரு. அன்றைக்கி சேகர்பாபு உதயநிதியுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தினார். அதுக்கு ஒரு அரை நிதானத்தோட வந்தார் வடிவேலு. ஆமாம்மா, ரோல் ஆகுது. ஒரு பக்கம் அந்த மேடையில் கொஞ்சம் அநாகரிகமாக நடந்துட்டாருன்னு நான் நினச்சேன். ஏன்னா இப்போ ஆராசெல்லாம் ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர். அவர் பேச்சும் அவருடைய சிந்தனையும் அவரை பார்த்தாலே நம்ம ஒரு 4 அடி தள்ளி நின்று வணக்கம் சாருங்கிற அளவுக்கு தான் இருக்கும். அவரை போய் கட்டி பிடிச்சி இதை மாப்பிள்ளை மச்சான் மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருந்தார். அதுவே நமக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு. ஏன்னா பெரியவர்களை மதிக்கிறதுங்கிறது எப்போவுமே முக்கியம். ஸோ அது மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்து கட்சியில் சேர்க்கணும்னு அவர் விரும்புகிறாரு. அங்கே அந்த மேடையிலே கேட்குறாரு, எனக்கு ஒரு இடம் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஒருவேளை சேர்த்து எங்கேயாவது நிற்க வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அப்படி போயிட்டு இருக்கு. பட் முத்துக்காலையெல்லாம் பேச மாட்டார், அதுதான் நல்லது. என்னைக்கோ பேசியிருப்பார் ஆத்திரத்தில், தொடர்ந்து பேச மாட்டாங்கல்ல. ஓகே சார், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசுவோம், மீண்டும் சந்திப்போம். நன்றி.